ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி மக்கே. பிரிவு 6 இறைவார்த்தைகள் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என வந்து சேருவர். எனும் வருவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவரிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். மகனை கண்டவுடன் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 31வது இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே, நவம்பர் மாதத்துடைய இந்த 2ஆம் நாளிலே இறந்த நம்பிக்கையாளர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். இறந்த விசுவாசிகளை இன்று நினைவு கூர்ந்து இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து இறந்தவர்களை, மரித்தவர்களை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய உறவுகளிலே, நம்முடைய சொந்த பந்தங்களிலே இறந்து அனைத்து ஆத்துமாக்களையும் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுகின்றார்கள், இறந்தவர்கள் வாழ்கின்றார்கள் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கை. எவ்வாறு இந்த நவம்பர் மாதத்துடைய இந்த 2ஆம் நாளிலே இந்த விழா இறந்தவர்களுக்காக கொண்டாடப்பட வேண்டும் என்பது ஏறக்குறைய 10-11 நூற்றாண்டுகளிலே அது பிரான்ஸ் நாட்டத்தைச் சேர்ந்த ஒடிலோ என்ற ஒரு குளூனி மடத்தினுடைய இந்த துறவிதான் இந்த விழாவை முதல் முறையாக இறந்தவர்களுக்காக நான் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதன் பிறகு திருவையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கல்லறையிலே மக்கள் கூடி ஜெபித்திருக்கின்றார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டு அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது மக்கபேயர் நூலிலிருந்து தான் இந்த இறந்தவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்று அந்த யூதா, அந்த மன்னன் தங்களுடைய படையை இறந்தவர்களுக்காக அவன் பலி ஒப்பு கொடுக்கின்றான். காரணம், இது கிரேக்க மரபிலிருந்து வருவது. உடல், ஆன்மா என்று மனிதனை 2 கூறுகளாக பிரித்தார்கள். உடல் அழிவுக்குரியது, ஆன்மா கடவுளுக்குரியது என்ற ஒரு பார்வையில் ஆன்மா என்றும் வாழ்கிறது என்ற ஒரு நம்பிக்கை, கிரேக்கருடைய நம்பிக்கை. அதான் பார்க்கிறோம். அரிஸ்டோ, பிளேட்டோ போன்ற பல்வேறு தத்துவ ஞானிகள் இந்த ஆன்மாவை பற்றி பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள். இவ்வாறாக மனிதனுடைய இந்த வாழ்வு, பிறப்பு ஒரு துருவமாக இருக்கிறது, இறப்பு இன்னொரு துருவமாக இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய ஒரு கொடையாக பார்க்கிறோம். யாரும் எந்த நேரத்திலும் நம்ம சொல்ல முடியாது எப்பொழுது பிறப்பார்கள், எப்பொழுது இறப்பார்கள் என்று கூட எந்த ஒரு மருத்துவரனாலும் கணிக்க முடியாது. இறப்பு என்பது ஒரு மறைபொருளாக இருக்கிறது. அதான் பார்க்கிறோம். இறப்பை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் இந்த இறப்பு, ஏன் இந்த வயதிலே இறப்பு, 10 வயதிலே பிறந்த 2 நாளிலே, அல்லது 1 மாதத்திலே, அல்லது 60 வயதிலே, 50 வயதிலே ஏன் இறப்பு என்று யாராலும் கணிக்க முடியாது. அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ இறப்பு என்பது ஒரு புரியாத ஒரு புதிர். சாவியை உன் கொடுக்கு எங்கே என்று நான் நற்செய்தியை படிக்கின்றோம். அந்த அளவுக்கு இறப்பு என்பது மனிதனுடைய வாழ்விலே யாராலும் எளிதில் கண்டுகொள்ள முடியாது. ஆனால் அந்த இறப்பு இன்றைக்கு நவம்பர் மாதத்துடைய இந்த 2ஆம் நாளிலே எல்லோரும் இன்றைக்கு கல்லறை நோக்கி செல்கிறார்கள். இன்றைக்கு எல்லா குடும்பத்திலும் பாருங்கள், எல்லாம் தங்களுடைய வாழ்ந்த மரித்தவர்கள், மூதாதையர்கள், பெற்றோர்கள், தம்மோடு உடன் இருந்தவர்கள், தன்னுடைய உடன் வந்த சகோதர சகோதரிகளை நினைத்து இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு மெழுகுதிரி ஏற்றி இன்றைக்கு கல்லறை அலங்கரிப்பது, மலர்களால், பூக்களால் கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறோம். அந்தளவு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பூந்தோட்டமாக இன்றைக்கி எல்லாம் ஊதுபத்தி எல்லாம் மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கு இறந்தவர்களை நிகழ்ந்து இன்றைக்கி ஜெபிக்கின்றார்கள். காரணம், அந்த அளவுக்கு இறை நம்பிக்கை. அதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், இந்த நாள் இறந்தவருடைய இந்த நினைவும் இந்த நம்பிக்கையும் நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய என்று சொல்வார். இதைத்தான் இன்றைக்கு நாம் சாலமோன் புத்தகத்தோடு வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளுடைய கையில் உள்ள என்று பார்க்கிறோம். இறை நம்பிக்கை, அவர்கள் கடவுளிலே வாழ்கின்றார்கள். மார்த்தா கூட உயிர்ப்பும் உயிரும் நானே என்று இயேசுவிடத்திலிருந்து அவர் கேட்கின்றாள். லாசருடைய அந்த இறப்பிலே நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் வாழ்வான் என்று இயேசு சொல்லுகின்றார். பாருங்கள், இறப்பை கடந்த ஒரு வாழ்வு உண்டு. திருப்பலி கூட நான் ஜெபிக்கிறோம், இது விசுவாசத்தின் மறைவு. இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு மீண்டும் வருவார் என்று ஜெபிக்கிறோம். பாருங்கள், அந்த அளவுக்கு வாழ்வு உண்டு. சிறாக் புத்தகமும் சொல்லுகிறது, உயிரோடு இருப்பவர்களுக்கும் ஜெபி, உயிர் நீத்தாருக்கும் மன்றாடு என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக விவிலியத்துடைய பல மேற்கோள்கள். எலியா ஆண்டவருடைய எடுத்துக்கொள்ளப்பட்டார், யோனோ
கடவுளால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், இறைவாக்கர்களை பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த கிறிஸ்துவ அந்த பாரம்பரியத்திலே இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது என்பது ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கிறது. இதைத்தான் 1915ஆம் ஆண்டு பார்க்கிறோம். 15ஆம் பெனடிக்ட் அவர்கள், திருத்தந்தை அவர்கள், ஒவ்வொரு குருவானருமே 3 திருப்பலியை இந்த நாளில் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று தனிப்பட்ட கருத்துக்காக, 2வது இறந்த ஆன்மாக்களுக்காக, 3வது திருத்தந்தையிட கருத்துக்களுக்காக என்று இந்த நாள் மட்டும் 3 திருப்பலியை ஒவ்வொரு குருவானரும் ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்கள், இவ்வளோ ஒரு மாண்புக்குரியது. இறந்தவர்களை நினைவூர்ந்து நாம் அனைவருமே இன்னைக்கு ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும், கல்லறையை சந்திக்க வேண்டும். குறிப்பாக அந்த மாதம் முழுமையாகவே, நவம்பர் மாதம் முழுமையாகவே எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் கல்லறையில் போய் நின்று நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஆளாக்கியவர்கள், நம்முடைய ஆண்டோர்கள், நம்முடைய சான்றோர்கள், நம்மை உருவாக்கியவர்கள், நம்முடைய அன்பு காட்டியவர்கள், அன்புக்கு ஒரு நாளும் அழிவே கிடையாது. அந்த நினைவு, நீங்காத ஒரு நினைவு இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலும் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறேன். இப்படி வளர்த்தாங்களே, என்னை இப்படி பார்த்தாங்களே, என்னோடு இப்படி பேசினாங்களே, அவருடைய பேசிய வார்த்தைகள் இன்றும் நம்முடைய ஒழித்து கொண்டே இருக்கிறது. காரணம் அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக இருக்கிறது. அதான் இந்த நாள். கல்லறைக்கு செல்லுங்கள். இந்த நாள் நிச்சயம் வாழ்வு உண்டு, நிச்சயம் மீட்பு உண்டு. ஒரு நாள் நாமும் இறப்போம், நாமும் உயிர் பெற்றெழுவோம் என்ற நம்பிக்கையை தான் இந்த நாள் ஒவ்வொருவருக்கும், இந்த இறந்த விசுவாச நினைவு பொழுது நான் ஒரு நாள் இறப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலும் உயிர்ப்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை ஆண்டு இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அனைவருமே உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். கடவுளுடைய திருவுளம். அத்தகைய ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு இறந்தவர்கள் வாழ்வு பெறக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு நாம் அனைவருமே இன்றைக்கு கொண்டாட இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பொது காலத்துடைய இந்த 36ஆம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு ஓடி வந்திருக்கிறோம். யூடியூபில் ஜெபிக்கிறோம், இறந்தவர்களுக்கு பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். இறந்தவர்கள் வாழ்வு பெற வேண்டும், அவர்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். காரணம், நம்மோடு வாழ்ந்தவர்கள், நம்மோடு ஒவ்வொரு நாளும் நம்மை வளர்த்தவர்கள், நம்மை ஆளாக்கியவர்கள். நம்ம இன்றைக்கு நல்ல நிலைக்கு இன்றைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் காரணம் யார்? மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள் தான். ஒரு நாளும் அவர்களை நாம் மறக்கவே கூடாது. என்றும் அவர்கள் இறைவனோடு வாழ்கின்றார்கள், விண்ணகத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். அதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. அத்தகைய ஒரு நம்பிக்கையினுடைய ஒரு நாளாக இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, மீட்பின் நாளாக ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே இன்றைக்கு வாழ்வை கொடுக்கின்றார். அனைவரையும் உயிர்த்தெழச் செய்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நற்செயல்களால் இந்த மாதம் முழுமையாய் ஜபம், தவம், தர்மம் போன்ற நற்செயல்களால் நாம் நம்முடைய வாழ்வை புதுப்பிக்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய ஒரு தன்மையோடு நாம் வாழ இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். அவங்க மாதத்துடன் இந்த 2ஆம் நாளிலே இறந்த விசுவாசிகளை நினைவோந்து ஜபிக்கிற இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே உண்மை பின்பற்றி நடக்க, பிலிப்பிய மடலிலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே விண்ணகமே நமக்கு தாய்நாடு என்று சொன்னது போல, வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் ஆண்டவருக்கே என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு நிறைந்த வார்த்தைகள் என்னுடைய இந்த உலக வாழ்விலே, மனித வாழ்விலே, கிறிஸ்தவ வாழ்விலே, நம்முடைய மதிப்பீடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வல்லமையை தாரும், கிருபையை தாரும், ஆற்றலை தாரும், இறை நம்பிக்கையை தாரும். இறந்தாலும் வாழ்வு பெறுவோம், மீண்டும் உயிர் பெற்று எழுவோம் என்ற அந்த நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுத்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவக்கட்டிலும் இந்த அனைவரையும் விடுவித்து நம்முடைய பரிசுத்த ஆவி ஒவ்வொரு இந்த நாளை ஆட்கொள்ள முடியும். இந்த வீட்டில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தால் மரித்த ஆத்மாக்களை, குடும்பத்திலே நம்மை விட்டு பிரிந்து சென்றவர்கள், நம்முடைய அனைவரையும் நினைக்கூட இந்த நாளிலே நம்முடைய கிருபையும் மேலான கொடைகளையும் நிறைவாய் கொடுத்து விண்ணக பேரின்ப வீட்டிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொடுக்கக்கூடிய அந்த மகிமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற, பெற்றோர்கள், மரித்தவர்கள், விட்டு பிரிந்து சென்ற அனைத்து ஆத்துமாக்கள், குறிப்பாக யாரும் நினையாத ஆத்துமாக்கள், விபத்திலே, ஆபத்திலே, பல்வேறு வெள்ளத்திலே, பல்வேறு விதமான கொடூரமான இறப்பிலே இறக்கக்கூடிய அநேக மக்களை இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாரும் நினையாத சகல ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து வேண்டுகிற எல்லா ஜெப வேண்டுதல்கள் நிறைவாய் கேட்டு ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் மீட்பையும் இரட்சணியத்தையும் கொடுக்கும்படி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.